இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தான்னு வச்சுக்க, அவனுங்களை அப்படியே விட்டுறணும். அவனுங்களை நாம நோண்டணும், மாஸ் ஆயிடுவானுங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலகம் சுற்றும் வாலிபன் வந்து எம்ஜிஆர் எடுத்ததுக்கு காரணமே ஜப்பானில் இப்போ எக்ஸ்போ 70 அப்படின்னு சொல்லி உலக பிரசித்தி பெற்ற ஒரு பொருட்காட்சி வந்தது. அப்போ எம்ஜிஆர் என்னது பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு படத்தை எடுத்து அது எக்ஸ்போ 70 உள்ளே எடுத்து அதை வந்து போட்டோம்னா நம்ம என்னுடைய ஏழை ரசிகர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. கருணாநிதி என்ன பண்ணார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா திண்டுக்கல் தேர்தலில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமே, அதோட எம்ஜிஆருடைய அரசியலுக்கு இதாகுமே அப்படிங்கிறதுனால சரி, அப்போ இந்த படத்தை என்ன பண்ணுறதுன்னா, இந்த படத்தை ரிலீஸ் ஆகாமல் தடுத்தா எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி இதுக்கெல்லாம் வந்து இது உதவியாக இருக்காது. அப்போ பத்திரிகையில் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு சிக்கல் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சு. அப்போ ஜனங்க மத்தியில் இன்னும் ஆர்வத்தை உருவாக்குச்சு அந்த படத்துக்கு. அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால அங்கே ஆட்களை பயன்படுத்தி கலர் ப்ராசஸிங் வரும்போது நெகட்டிவோடு அதை கொடுத்த போகிறேன் அப்படின்னு முத்துட சொல்லியிருக்காரு. அப்போ மதுரை முத்து என்ன பண்ணிடுறாரு, சிஎம் கலர் ப்ராசஸிங் வந்துடுவோன்னு அவர் வந்து பொதுக்கூட்ட மேடையிலேயே உலகம் சுற்று வாலிபர் வெளியில் வர்றாரு. அப்படி வெளியில் வந்துட்டா நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் பல சிறப்புகள் என்னென்னா, ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த படம் வருது. விருதுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும்ல, அப்போ இருந்தால் தானே விருது கிடைக்கும். அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு இதாக இருக்கும்போது கூட 4 விருதுகள் அந்த படத்துக்கு கொடுக்கும். இந்த படத்தில் எடிட்டரை கூப்பிட்டு 3 மணி நேரமாக கட் பண்ணுங்கிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, ஓடியே போயிட்டார். அவர் என்ன 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 2.5 மணி நேரத்தை படத்தில் இருந்து கட் பண்ணால் கதையும் புரியாது, ஒன்றும் புரியாது, என்ன ஆள விடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்குரிய சிறப்பு என்னென்னா, எம்ஜிஆர் நடிகராக தான் தெரியும், டைரக்டராக தெரியும், தயாரிப்பாளர் தான் தெரியும். எம்ஜிஆருக்கு எடிட்டிங் தெரியுங்கிறது யாருக்குமே தெரியும். 3 நாள் எடிட்டிங் பண்ணி 3 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் கம்மி படத்தை முடித்து கொடுத்தது. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் வந்துள்ளார். வணக்கம் வரதராஜன். வணக்கம். நீங்க எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் சார். எம்ஜிஆர் சார்ந்த பல விஷயங்களை உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க வந்து பல விஷயங்களை பொதுமக்களுக்கு நீங்க சொல்றீங்க. குறிப்பாக எம்ஜிஆர் படத்துக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்கு. குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு அதிக அளவுல நெருக்கடி எல்லா பக்கமும் வந்திருக்கு. ஏன் சார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு மட்டும் அந்த அளவுக்கு நெருக்கடி வந்திருக்கு? யார் அந்த நெருக்கடியை கொடுத்தா? அந்த பின்னணியை அந்த அந்த அரசியல் சூழ்நிலையோடு எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் வந்து எம்ஜிஆர் எடுத்ததுக்கு காரணமே ஜப்பானில் இப்போ எக்ஸ்போ 70 அப்படின்னு சொல்லி உலக பிரசித்தி பெற்ற ஒரு பொருட்காட்சி வந்தது. ஓகே. அப்போ பெரிய பெரிய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், நடிகைகள் எல்லாம் வந்து ஜப்பானுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணாங்க. கரெக்டாக உலக அதிசயம் அவ்வளவு நல்லா இருக்குன்னா. அப்போ எம்ஜிஆர் என்னது பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட நான் போய் பார்த்து என்ன பார்ப்பேன்னா, என் ரசிகர்கள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, எவ்வளோ பேருக்கு டிக்கெட் கொடுத்தா நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு அவங்க திருப்பி கேட்கும்போது, இவ்வளோ பேர்த்துக்கு எதுக்குப்பா டிக்கெட் புக் பண்ணணும், ஒரு படத்தை எடுத்து அது எக்ஸ்போ 70 உள்ளே எடுத்து அதை வந்து போட்டோம்னா நம்ம என்னுடைய ஏழை ரசிகர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் அந்த எக்ஸ்போவை இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு சினிமாவை ஏன் சினிமாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த எக்ஸ்போ 70 மையமாக வச்சு அந்த கதை எழுதப்பட்டது. அந்த கதை வந்து ஆரம்பித்து அவர் கிளம்புனது வந்து 1970 அவர் போகும்போது ஏர்போர்ட்டுக்கு கருணாநிதி போய் வழி அனுப்பினார். அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நல்ல உறவு இருக்குது. அப்போ பகைவர்கள் ஆகணும்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஸோ 70 போய் அவர் படம் எடுத்து அங்கே போய் திரும்பி வரும்போதும் கருணாநிதி போய் அவர் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணார். இப்போ உள்ள மாதிரி இல்லை அந்த காலத்தில். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் அது ஒரு பெரிய அதிசயம், ஃபாரின் ரிட்டர்ன்னு போட்டுக்குவாங்க. அது மாதிரி ஒரு படத்துக்கு போனதுக்கும் அவர் போனார், திரும்பி வர்றதுக்கும் போனார். வந்த உடனே 70-71 அந்த படத்தை வந்து அவர் ரெடி பண்ணுறாரு. ப்ராசஸிங் இதெல்லாம் பண்ணும்போது 72 அந்த படம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகும்போது எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலக்கப்பட்டார். கட்சியை விட்டு விலக்கப்பட்ட உடனே அவருக்கு நிறையா ஆதரவு இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருந்தது. அப்போ இந்த படம் ரெடி ஆனோன்னா கருணாநிதி சீஃப் மினிஸ்டர்
உளவுத்துறையிட்ட அவர் கேட்குறாரு, எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்திருக்காரு, ரிலீஸுக்கு தயாராகிடுச்சான்னு கேட்குறாரு. அவங்க ஆமாம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு ஒன்று, அந்த படத்துடைய ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இதில் உளவுத்துறையிட்ட கேட்குறேன். அப்போ உளவுத்துறை எம்ஜிஆர் சர்க்கிளில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டுட்டு படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த திண்டுக்கல் எம்பி சது போயிரு ராஜாங்கம்ங்கிறது, அங்கே இடைத்தேர்தலும் வந்துடும் 6 மாதத்துக்குள்ள. கருணாநிதி என்ன பண்ணார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா திண்டுக்கல் தேர்தலில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமே, அதோட எம்ஜிஆருடைய அரசியலுக்கு இதாகுமே அப்படிங்கிறதுனால சரி அப்போ இந்த படத்தை என்ன பண்ணுறதுன்னா, இந்த படத்தை ரிலீஸ் ஆகாமல் தடுத்தா எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி இதுக்கெல்லாம் வந்து இது உதவியாக இருக்காது அப்படின்ட்டு தான் மிகப்பெரிய ஒரு இது திட்டம் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ பத்திரிகையில் புலம் சுற்றும் வாலிபனுக்கு சிக்கல் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சது. அப்போ ஜனங்க மத்தியில் இன்னும் ஆர்வத்தை உருவாக்குச்சு. அந்த படத்துக்கு உருவாக்கும் போது தான் அப்போ மதுரையில் முத்துன்னு ஒருத்தர் இருந்தார். மதுரை முத்துவா சார்? மதுரை முத்து. அவர் திமுக கருணாநிதி அவர்களின் வலதுகரம். அவர் இந்த பத்திரிகையில் அவர் எது பேசுகிறதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, தலைவரே உணவு சுற்றுவாழ்வு வெளியில் வந்தால் நமக்கு இதாயிரும், அவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க, நமக்கு டவுன் ஆயிரும், அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாத அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுவார். அவர்கிட்ட உள்ள ஒரு வீக் பாயிண்ட் என்னென்னா, க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடுவார். எம்ஜிஆர் பக்கத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு கூட அவர் ஸ்ட்ராட்டஜியே சொல்ல மாட்டார். ஓகே, அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். ரகசியம் வந்து ரொம்ப இதாக காப்பாற்றுது. கருணாநிதி முத்துட்டு என்ன சொல்லிடுறாரு, அப்போல்லாம் கலர் ப்ராசஸிங், ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டா கலர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஜெமினிக்கு தான் வரணும். ஜெமினி ஸ்டூடியோ எங்கே இருந்ததுன்னா, இப்போ மவுண்ட் ரோடில் அந்த ஜெமினி பாலம் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்தது தான் ஜெமினி ஸ்டூடியோ. கலர் ப்ராசஸிங் அது ஒன்று தான். எந்த படமும் எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா கலர் ப்ராசஸிங்க்கு ஜெமினிக்கு தான் வரும். அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால அங்கே ஆட்களை பயன்படுத்தி கலர் ப்ராசஸிங் வரும்போது நெகட்டிவோடு அதை கொடுத்த போகிறேன் அப்படின்னு முத்துட்ட சொல்லிடுறாரு. ஓகே, மதுரை முத்துட்ட. அப்போ மதுரை முத்து என்ன பண்ணிடுறாரு, சிஎம் கலர் ப்ராசஸிங் வந்துடும்னு அவர் வந்து பொதுக்கூட்ட மேடையிலேயே உலகம் சுற்றுவாழ்வன் வெளியில் வராது, அப்படி வெளியில் வந்துட்டால் நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காரு. மதுரை முத்து பேசுகிறாரா? அப்போ எம்ஜிஆருக்கு வந்து நியூஸ் போன உடனே மதுரை முத்து அவருக்கு வேண்டியவராச்சு. வந்துட்டா ரிலீஸ் பண்ணிட்டா சேலையை கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதோ மிகப்பெரிய சதித்திட்டம் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய சர்க்கிள், கருணாநிதிக்கு க்ளோஸாக இருக்கிற டிஎம்கே மென்மந்திரிங்க இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க சர்க்கிளில் என்ன திட்டம் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணார். அப்போ அவருக்கு கிடைச்ச நியூஸ், ஜெமினி ப்ராசஸிங்கில் கலர் இது வரும்போது நெகட்டிவோட கொடுத்துறதா திட்டம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சு, எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் அமைதி, அதை எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது யார்கிட்டையுமே சொல்லுங்க. அவர் அமைதியாக இருந்துட்டார். அமைதியாக இருந்தோடனே திண்டுக்கல் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் என்னமோ தான் படம் ரிலீஸ் ஆகும். அப்படிதான், அது எனக்கு டேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ படம் ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கருணாநிதி ரொம்ப இதாக இருக்கார். ஜெமினிகிட்ட கேட்டார், இல்லை சார் கலர் ப்ராசஸிங் வரல, கலர் ப்ராசஸிங் பண்ணாமல் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகள்லேயும் ஒரு பக்க விளம்பரம் கொடுக்குறாரு. உலகம் சுற்றும் வாலிபன் இந்த இந்த மேல தான் ரிலீஸ் ஆச்சு. மே மாதம் 23 அந்த அந்த இந்த பீரியட், மே மாதம் இந்த 16 17 இந்த தேதியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. மே எத்தனாம் தேதியிலிருந்து உலகம் சுற்றும் வாலிபன் தமிழகம் எங்கும் அப்படின்னு போட்டு எல்லா இடமும் 4 காட்சிகள் 4 காட்சிகள் 4 காட்சிகள். மதுரை மீனாட்சியில் மட்டும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு 5 காட்சிகள்னு போட்டு வருது. ஓகே, ஒரு கருணாநிதி ரொம்ப இதாகிடுச்சு. என்னென்னா கலர் ப்ராசஸிங் வரல, டேட்டு கொடுத்துட்டாப்புல, தேட்டர்லாம் கொடுத்துட்டாங்களான்ட்டு. நான் அப்போ தான் உளவுத்துறையிட்ட கேட்குறாரு, அதனே அது மதுரையில் மட்டும் 5 காட்சிகள், என்ன ரீசன், அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கும்போது உளவுத்துறை எடுத்து கொடுத்தாங்க. மதுரை முத்து தான் இந்த படம் வெளியில் வந்தால் நான் சேலை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த ஊரில் தான் அந்த படம் முதல் காட்சி வெளியாகணும் அப்படின்னு சொல்லி அவர் மதுரையில் 5 காட்சி, காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான்
அப்போ எப்படி வருதுன்னு பார்க்குறேன்னு இவர் இருக்காரு, எப்படி வரப்போகுதுன்னு இருக்காங்க ரசிகர்லேருந்து. அதில் மிகப்பெரிய டாக்டிக்ஸ் பண்ணாங்க அந்த படப்பெட்டி. எப்படி சார் கலர் ப்ராசஸ் பண்ணாங்க? எப்படின்னா, காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ தமிழ்நாட்டிலேயே மதுரை மீனாட்சி தான். ஆமாம். எல்லா மாவட்டங்களில் இருக்கிறவங்க மதுரையை கவனிக்கிறாங்க. மதுரைக்கு பொட்டி வருதா? சரி. மதுரைக்கு பொட்டி வருதுன்னா அப்போ படம் ரிலீஸ் உறுதின்னு. கரெக்டாக 7:30 மணிக்கு மதுரையில் தனி விமானம் வந்து இறங்குது. ஓகே. தனி விமானம் வருது. தனி விமானத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 10 ஸ்டண்ட் மாஸ்டருங்க பாதுகாப்போடு அந்த படப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்து 8 மணி ஷோ டிக்கெட்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. 7:45 தியேட்டருக்குள்ள கொடுத்துட்றாங்க. இது எப்படி எம்ஜிஆர் பண்ணாருன்னு இது பண்ணும்போது, இங்கே நெகட்டிவை கொளுத்தணும்னு சொன்ன உடனே மதுரையில் இருக்கக்கூடிய லீடிங் ஹீரோ எஸ் ராஜ் கபூர் அவங்களுடைய உதவியை நாடியிருக்காரு. இந்த படத்துக்கு கலர் ப்ராசஸிங் பாம்பேயில் பண்ணணும். நான் கவலையே படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி மிக ரகசியமாக அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து கலர் ப்ராசஸிங்கும் பாம்பேயில் முடித்து படப்பெட்டியை அங்கேருந்தே ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வர மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணின உடனே மதுரை மீனாட்சியிலேருந்து 8 மணி ஷோ ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இவர் கருணாநிதியால் நம்ம சக்தியை மீறி எப்படி வந்துச்சுங்கிறதே அவரால் கெஸ் பண்ண முடியாது. இதில் இன்னொரு விஷயம், காஞ்சிபுரத்தில் ஒரு தியேட்டரில் உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸ். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அதிமுககாரங்கள்லாம் எம்ஜிஆர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப இதாக இதில் வந்து இதில் எவ்வளோ அரசியல் சாதனை இருக்குதுன்னு பாருங்கள். என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படப்பெட்டியை முதல்ல அனுப்பிடணும். நாங்கள் மாட்டு வண்டியில் வச்சு மேளம் தாளெல்லாம் வச்சு கரகாட்டம் இதெல்லாம் வச்சு நாங்கள் ஊர்வலமாக அந்த பொட்டியை கொண்டு போவோம். அந்த பொட்டியை கொண்டு போய் தியேட்டரில் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம். எங்கள் காஞ்சிபுரத்துக்கு மட்டும் நீங்கள் இதை கொடுக்கணும்னு எம்ஜிஆருக்கு இது மேலே மெசேஜ் போகுது, கடிதங்கள் எல்லாம். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் போய் கெஞ்சுறாரு, நீங்கள் பாடி தியேட்டரில் பண்ணிடக்கூடாது, நாங்கள் வெளியே அதை செலிப்ரேட் பண்ணணும்னு. எம்ஜிஆர் சரி அப்படின்ட்டு கரெக்டாக அங்கெல்லாம் 11 மணி ஷோ. ஒரு 10:30 மணிக்கு பொட்டி வந்து இறங்கிடுது காஞ்சிபுரத்தில். மாட்டு வண்டியில் வச்சுட்டாங்க. மாட்டு வண்டியில் வச்சு கிரகாட்டம் இதெல்லாம் அடித்து ஊர்வலமாக போயிட்டு இருக்காங்க. ஊர்வலமாக போய் கிட்டத்தட்ட 11 மணி ஷோன்னா 10:45 10:50 தியேட்டரில் நெருங்குறாங்க. அப்போ ஒரு பெரிய திமுக கூட்டம் வந்து உள்ளே புகுந்து எல்லாத்தையும் அடித்து இது பண்ணி படப்பெட்டியை தீ வச்சு கொடுத்தணும்னு சொல்லி உடைச்ச படப்பெட்டியை திறக்கிறாங்க. உள்ள வெறும் செங்கல் தான் இருந்தது. இங்கே செங்கலை உடைச்சிட்டு என்னென்னு பார்க்கும்போது அடுத்த 5 நிமிஷத்தில் படம் தியேட்டரில் ஓடிடுச்சு. அந்த தியேட்டருக்கு அந்த படப்பெட்டி எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது, அப்போ அவர் எதிர்பார்த்துருக்காரு இந்த படப்பெட்டியை ஊர்வலமாக கொண்டு வந்தால் அடித்து உடைச்சிடுவாங்க அப்படின்னு. அதுக்குள்ளே செங்கலை வச்சு இந்த கூட்டத்தை பூரா ஏமாத்தினாங்க. அது மிகப்பெரிய, இங்கே ஏடிஎம்கேக்காரங்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க, படம் ஓடுது உள்ள. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க படம் ஓடிடுச்சுன்னா அப்போ இந்த பொட்டிங்கிறாங்க. பொட்டி உள்ள வெறும் செங்கல் தான் இருக்குங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப இதாச்சு. அதுக்கு மேலே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டத்துக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எம்ஜிஆர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதிமுககாரங்க அத்தனை பேரும் மதுரை முத்துவுக்கு பார்சலில் சேலை, வளையல், குங்குமம் இதெல்லாம் பார்சல் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள்லேருந்து மதுரை முத்துக்கு ஒரு நாளைக்கு 2000 பார்சல் வரும். அது ஷிஃப்ட் பை ஷிஃப்ட் அனுப்புனாங்க. முதல் நாள் அவருக்கு புரியலை, பார்சலா அவன் சார் ஒரு 2000 பார்சல் வந்திருக்கு சார். நான் என்னமோ ஏதோன்னு பார்த்து அவர் சரி கொடுணும் பிரித்து பார்த்தா சேலை, அதில் வந்து லெட்டரோட உலகம் சுற்றும் வாலிபன் இப்போ ரிலீஸ் ஆகிட்டா சேலை கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கட்டுவதற்கு சேலையத்துடன் அனுப்பி வைக்கிறோம், கட்டிக்கோங்க. இன்னும் சில பேர் வளையல், நீங்கள் சொன்னீங்க சேலையை ஏற்கனவே அனுப்பிட்டோம், வளையலை கட்டுங்க. கடைசி மதுரை முத்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு எனக்கு வர்ற பார்சல் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் வேடிக்கை பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரம் அட்ரஸை போடுறது இல்லை. ஓகே. அதனால் எல்லா பார்சலும் அங்கேயும் குவிஞ்சு கிடந்தது. மிகப்பெரிய இதாக ஒன்று. கடைசி மதுரை முத்து கருணாநிதிட்ட போய் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு திமுக விட்டு விலகி எம்ஜிஆர் முன்னிலையில் வந்து அதிமுகலையே சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், அப்போ இந்த தேர்தல் கார்பரேஷன் தேர்தல் வந்தது. அந்த மதுரைக்கு அதிமுக சார்பில் மேயரை நிறுத்தி
நம்ம மதுரை முத்து வந்து அதிமுகவின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓ, தேர்ந்தெடுக்கப்பட்ட அதனாலதான் மதுரை முத்து மேயர் முத்துவா மாறினார். மதுரை முத்து மேயர் முத்துவா மாறினாரு. கருணாநிதியின் வலது கையா இருந்தவர் எம்ஜிஆரின் வலது கையா மாறினார். அதுக்கு அடித்தளம் போட்டது இந்த படம் தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் பல சிறப்புகள் என்னன்னா, எதிர்க்கட்சியை வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அந்த படம் வருது. விருதுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும்ல, அப்போ இருந்தால் தானே விருது கிடைக்கும். அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு இதாக இருக்கும்போது கூட 4 விருதுகள் அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டு, மற்றபடி சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த சிறந்த படம், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த டைரக்டர், எம்ஜிஆர் தான் டைரக்ஷன், எல்லாத்துக்கும் மேலே வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 4 அவார்டை அந்த படம் கொடுத்தது. இந்த படத்தை எடுத்துகிட்டு வரும்போது எம்ஜிஆருக்கு 5.5 மணி நேரம் ஓடுது படம். ஓ, படம் 5.5 மணி நேரம். பெட்டி. ஓகே, மொத்த ஃபுட்டேஜ். அங்கே போன உடனே என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் ஒரு அதிசயமான பொருட்காட்சியில் இருந்தால் அதை எடுத்துக்கம்பாங்க. கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. போட்டிங்கில் அதிசயமாக இருக்கும், எடுத்துக்கங்க. இப்படியே எடுத்து வச்சா 5.5 மணி நேரம் அந்த படம் ஓடுது. அப்போ 5.5 மணி நேரம் ஓடினோடனே இந்த படத்தில் எடிட்டரை கூப்பிட்டு 3 மணி நேரமாக கட் பண்ணுங்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், ஓடியே போயிட்டார். அவர் என்ன 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 2.5 மணி நேரத்தை படத்தில் இருந்து கட் பண்ணால் கதையும் புரியாது, ஒன்றும் புரியாது, என்ன ஆள விடுங்கன்ட்டு முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்துக்குரிய சிறப்பு என்னென்னா, எம்ஜிஆர் நடிகராக தான் தெரியும், டைரக்டராக தெரியும், தயாரிப்பாளர் தான் தெரியும். எம்ஜிஆருக்கு எடிட்டிங் தெரியுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த படத்துக்கு 3 நாள் தனியாக உட்காந்து நீலகண்டன் ஒரு டைரக்டர், அவர் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு 3 நாள் எடிட்டிங் பண்ணி 3 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் கம்மி படத்தை முடித்து கொடுத்தது. எல்லாரும் பார்த்தாங்க, எம்ஜிஆர் எடிட் பண்ணியிருக்காரு, எடிட்டர்ஸ் மத்தியில் இவருக்கு ப்ரொஃபஷனலாக அந்த அனுபவம் இல்லையே, இது எப்படி இருக்கும்னு படத்தை பார்த்த உடனே எடிட்டர்ஸ் பூரா வியந்து போயிட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர், தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு எடிட்டர் எடிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடிட்டிங்கில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தை எடுத்துகிட்டு அந்த படம் வந்து கரெக்டாக 3 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. அது எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு இது பண்ண இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பாராட்டினாங்க அந்த படத்தை. ஆனால் எம்ஜிஆர் அந்த படத்தை வந்து மற்ற பாராட்டெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர் வந்து சினிமாவில் வந்து ஜீனியஸ், அந்த காலத்திலேயே ஏவிஎம் உருவாக்கம். அவர் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறார், ரிலீஸுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவரை ப்ரிவியூவுக்கு கூப்பிட்டாங்க அந்த படத்தை. அப்போ அவர் வந்து அந்த படத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஏவி மெய்யப்ப செட்டியார் அந்த படத்தை ப்ரிவியூவில் பார்த்துட்டு வெளில வரும்போது சொன்ன வார்த்தை, அவரை கூப்பிட்டு, நான் ரொம்ப சீனியர், வாங்க என்ன என்னன்னு, இனிமேல் நீங்கள் நினைத்தாலும் இப்படி ஒரு படத்தை உங்களால் எடுக்க முடியாது. அதுதான் பாராட்டில் அவர் பெருசாக வச்சது. என்னென்னா, ஏவி மெய்யப்ப செட்டியார் இப்படி ஒரு பாராட்டை கொடுத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏவி மெய்யப்ப செட்டியார் வெட்டரன், அவருக்கும் அவர் பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. அன்பேவான்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பேவா படம் வந்து ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து இவங்களை கூப்பிட்டு எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணணுன்னா, இங்கிலீஷில் வந்த படம் அது. இங்கிலீஷில் வெக்கேஷனுக்கு ஹீரோ வரும்போது இது எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணால், ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியாக இருந்தோடனே எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாரு மெய்யப்ப செட்டியார், உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னா ஏவிஎம்மில் உங்களை வச்சு படம் பண்ணல அப்படின்னு. அவர் சரி, ஏசி திருலோகச்சந்தர் தான் டைரக்டர், எம்ஜிஆர் சொல்கிறால டைரக்டராக போடணும், கதை அவருக்கு பிடிக்கணும், கதையே கேட்கல அவர். காரணம் மெய்யப்ப செட்டியார் மேலே வச்சுருந்தா மரியாதை. அப்புறம் படம் ஒத்துக்கிட்டார். திருலோகச்சந்தர் தான் டைரக்ஷன். திருலோகச்சந்தர் சிவாஜி கணேசனுக்கு தான் நிறைய பண்ணியிருக்காரு, அவரை பண்ண வைக்கிறாங்களே, அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார். சரி பண்ணலாம் அப்படின்னோடனே கதையை மட்டும் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. திருலோகச்சந்தர் 4 பேரில் தான் கதை சொல்கிறாரு. சரி, நீங்கள் வந்து சிம்லாவுக்கு நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப டென்ஷன் ஒர்க் இருக்குது, ஒர்க்கில் இருந்து உங்களுக்கு ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு சிம்லாவுக்கு போகிறீங்க. சிம்லாவில் உங்கள் பங்களா, ஆனால் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு அதை வாடகைக்கு விடுறாங்க.
நீங்கள் கிடைக்காம அந்த பலங்களால் நீங்களே வாடகைக்கு போய் தங்குறீங்க, ஹீரோயினும் நீங்களும் பார்த்துக்கிறீங்க. இதுதான் கதை. எம்ஜிஆர் சொல்கிறாரு, பெரிய ஹிட்டு படமாக வர்ற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லையேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஆனால் ஏவி மெய்யப்ப செட்டியார் சொல்கிறாருன்னா ரைட்டாக இருக்கும், திருலோகச்சந்தர் பெரிய டைரக்டர்ன்ட்டு. சரி, அப்புறம் ஒன்று என்னென்னு, நீங்கள் பெரிய ஹீரோ, படத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கணும்னு செட்டியார் விரும்புகிறாரு. சரி, அவர் ஜீனியஸ், நான் ஒன்றும் தலையில்லை. அப்போ படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கதையெல்லாம் கேட்ட உடனே அவர் கூப்பிட்டு திருலோகச்சந்தர்கிட்ட, படத்தை தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு கருத்து இருக்குது, அதை மட்டும் செட்டியார் சொன்னேன்னு. ஹீரோயின் சரோஜா தேவிக்கு அப்பா கேரக்டர் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் டிஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க. இவரை விட கேஏ தங்கவேலு காமிக் சென்ஸ் அதிகம் உள்ளவர். எங்கள் வீட்டு பிள்ளைகள் அவருடைய காமெடி தான் ரொம்ப இதாக இருந்தது. அவரை சரோஜா தேவிக்கு அப்பாவை போட்டிங்கன்னா காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அப்படின்னு ஒன்று. அப்படியா, நான் செட்டியார்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ஒன்றும் செட்டியார்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை, அந்த டிஆர் ராமச்சந்திரன் அந்த செட்டியாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் பண கஷ்டத்தில் இருக்கார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் கொடுத்துருக்காருன்னு. ஐயோ எப்போ வேணாம் அவரே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த டிஆர் ராமச்சந்திரனுக்கு அவரை நான் மாற்ற சொன்னேன்னு சொல்லி தெரிஞ்சிட வேணாம், அவர் கஷ்டத்தில் இருக்காருங்கிறாங்க சொல்கிறீங்க, அவர் பழப்ப நாங்கள் எடுத்தோம்னா அவரே இருக்கட்டும் அப்படின்ட்டு தலையிடலை. படம் வேகமாக எடுக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு முழு நம்பிக்கை வரல, ஏவி மெய்யப்ப செட்டியார் இந்த இவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. இவர் பார்க்குறாரு, செட்டியார் பார்க்குறாரு, சூப்பர்னு சொல்லி கை கொடுத்து திருலோகச்சந்திரன் கொடுத்து கை கொடுத்துட்டு, அவர் ஹீரோக்கெல்லாம் போட்டு காமிக்க மாட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா அவர் பெரிய ஆளுப்பா, பெரிய ஹீரோப்பா, நான் பார்த்தா போதாது, அவருக்கும் போட்டு காமிச்சிருங்க அப்படின்னு ஒன்று. எம்ஜிஆர்கிட்ட படம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறது சொல்லிட்டாரு. சரின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா திருலோகச்சந்திரன் இவரையே கவனிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப இதாக பார்ப்பாரு, ஜனரஞ்சகமாக எதுவும் சொல்ல போகிறாருன்னு. படம்லாம் முடிஞ்சு வந்த உடனே, சார் படம் எப்படி இருக்குன்னு. படம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல படத்தில் தொய்வு இருக்குது, இங்கே ஒரு சாங்கை சேருங்க அப்படின்ட்டு போயிட்டு. ஓகே, இவர் போய் என்ன சார் சாங்கை சேர்க்க சொல்கிறாரு. அது 1966 பொங்கலுக்கு ரிலீஸ். ஓகே, இவங்களுக்குள்ள இந்த டிஸ்கஷன் நடக்கிறது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்குது. 1.5 மாதம் தான் இருக்குது படம். என்னையா இந்த டேல போய் பாட்டை சேர்க்க சொல்கிறாரு, பாட்டுக்கு எங்கேயா போகிறதுன்னா சிம்லாவில் போய் படம் எடுக்கணும், எப்படி இது சாத்தியம்ங்கிறாங்க. அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட வந்து படம் நெருக்கத்தில் இருக்குது. இல்லை அந்த படம் இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும், அந்த பாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் விஸ்வநாதனை கூப்பிட்டு இவரே சொல்லியிருக்காங்க, சார் சிம்லா போக முடியாது. இல்லை சென்னை தமிழ்நாட்டு லொக்கேஷன்லேயே ஏதாச்சும் ஒன்று வச்சு எடுத்துருங்க, அது சிம்லா போகணுன்னு அவசியம் இல்லை, சாங் தானே எனக்கு. அப்புறம் இவங்க விஸ்வநாதனை கூப்பிட்டு ஒரு பாட்டு போடியான்னு சொல்லி இதெல்லாம் போட்டு, அதனால தான் அப்போது அந்த படத்தை இதெல்லாம் எடுத்து திருலோகச்சந்திரன் மறுபடியும் எடிட்டிங்கில் அந்த அவர் சொன்ன இடத்துல இந்த பாட்டை உள்ளே போட்டு திருப்பி பார்க்குறாங்க. அப்போ தான் மெய்யப்ப செட்டியார் பார்த்து பிரமிச்சு போயிடுறார். அதாவது எனக்கே இந்த டெக்னிக் தெரியலப்பா, இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, முதல்ல பார்க்கும்போது இருந்ததை விட. அவர் சொன்ன அந்த இடத்துல ஒரு தொய்வு இருந்தது, நம்மளே கவனிக்கலை அப்படின்ட்டு. அந்த பாட்டு தான் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக. ஓகே, அந்த சிம்லாவில் எடுக்கணுங்கிறதுக்காகவே அதில் ஒரு குதிரையை நிற்க வச்சு, அதில் சேரட்டில் ஹீரோவும் சரோஜாதேவி இருக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சு இது பண்ணி ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு, இன்னைக்கு வர அந்த பாட்டு ஹிட்டாக இருக்குது. அதில் தான் மெய்யப்ப செட்டியார் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம பழைய ஆளு கரெக்டு, இன்னைக்கு ரசிகர்களுடைய பல்ஸை நாடி துடிப்பை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது எம்ஜிஆர் தான்ப்பா, அதனால தான் அவர் இவ்வளவு நாள் இந்த இதில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதனால தான் அந்த மெய்யப்ப செட்டியாரை உழவு சுற்றுமாலிவனை போட்டு காமிக்கணும்னு அவர் விரும்பினார். நான் எல்லா டெக்னிக் இதெல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்ட்டு சொல்லி அப்படி இதாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது தான் அந்த உலகம் சுற்றுமாலிவன். அதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா, இப்போ அப்போ படம் ரெடி ஆகிடுச்சு. எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் டிக்கெட் என்ன டிக்கெட்னு கேட்குறாரு. சார் டிக்கெட் ரேட் என்ன வைக்கிறது அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் வேறு உங்களுக்கு எதிரான அரசாங்கம்.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, டிக்கெட்டு அதே டிக்கெட்டு தான்ப்பா, 5 ரூபா 10 ரூபா. ஓகே. அப்போ லோ கிளாஸ் 5 ரூபா, அது 10 ரூபா, அதுதான் மேக்ஸ். இது அதே டிக்கெட்டு தான் வைக்கணும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போய் எடுத்திருக்கோம், பயங்கர செலவாயிருக்கு சார், கொஞ்சம் டிக்கெட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், கவர்மெண்ட்டில் டேக்ஸ் வருது இல்லை, கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, என் படத்தை பார்க்குறவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, டெய்லி தினக்கூலி வேலை செஞ்சு சாதாரண வேலையிலேருந்து ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கிறவன் தான் எனக்கு ரசிகன். அவன் அதில் மிச்சம் முடிச்சுதான்ப்பா என் படத்தை பார்ப்பான். ஏன்னா இன்றைக்கி ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஃபஸ்ட்டு டே டிக்கெட் வைக்கிறாங்கல்ல. ரஜினிகாந்த் படம், விஜய் படம் எல்லாமே ஃபஸ்ட்டு டே ரசிகர்களுக்கு 3000 ருபீஸ் ரசிகர்களுக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, ஏழை என் ரசிகன், அதனால் அதே 1 பைசா கூட கூட்டாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டு தான் கொடுக்கணும், ஓகே, பிளாக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மதுரை மீனாட்சின்னா 1000 சீட்டு, 1000 பேருக்கு ஒவ்வொரு டிக்கெட்டாக தான் கொடுத்தாங்க. இவ்வளவு 5 ரூபா 10 ரூபா வச்சும் அந்த படம் 4 கோடியோ ரூபாயோ என்னமோ கலெக்ஷன் ஆச்சு. அந்த 4 கோடி ரூபாயை இன்னைக்கு நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டை வச்சு கிட்டத்தட்ட 120 to 150 கோடி கலெக்ஷன் வருது இன்னைக்கு உள்ள மதிப்பு. அன்னைக்கு 1973 இருந்த 73ல் 4 கோடினா இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா அன்னைக்கு இருந்த தங்க விலையை வச்சு தான் அந்த கணக்கை போட்டு நான் சொல்லுவேன். ஓகே, அவ்வளோ பெரிய வசூலை கொடுத்தது. எம்ஜிஆர் வசூல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எந்திரன் தான் வசூல் அதிகம் இருந்தது. அதுக்கப்புறம் விக்ரம் வந்த உடனே எந்திரன் அடித்தது. அதுக்கப்புறம் விஜய் படம் வந்து அதை அடித்தது. இன்னைக்கு சூழ்நிலை எப்படின்னா, ஒரு ஹீரோ படத்தை 100 ஹீரோ படம் அடிச்சிடும் வசூலில், எதுவுமே நிரந்தரமாக நிற்காது. ஆமாம். ஆனால் எம்ஜிஆருடைய ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா, அவருடைய பட வசூலை சிவாஜி நேசம் படமோ எஸ்எஸ்ஆர் படமோ ஜெமினி நேசம் படமோ அடித்ததா சரித்திரமே இல்லை, அவருடைய படம் தான் அடிக்கும். 1957 இது வந்தது நாடோடி மன்னன், முதல்ல 1 கோடியை தாண்டிய படம் அதுதான். 1 கோடி வசூல், சூப்பர் டூப்பர் ஹிட். 1957 1 கோடி வசூல். ஆனால் 57 ஆரம்பித்து 65 வரை இது நாடோடி மன்னன் வசூலை அடிக்கவே இல்லை இந்த படம். 65 வந்து எங்கள் வீட்டு பிள்ளை தான் அதை அடித்தது, எம்ஜிஆர் படம் தான் அதை அடிச்சு. 65 வந்த நாடோடி மன்னனை வேறு எந்த படமும் அடிக்கலை. 69 வந்த அடிமைப்பெண் அடித்தது. அடிமைப்பெண் 69 வந்ததை 71 வந்த ரிக்ஷாக்காரன் அடித்தது. ரிக்ஷாக்காரன் 71 வந்ததை உலகம் சுற்றும் வாலிபன் 73 அடித்தது. ஸோ வசூல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பட வசூல் அவர் படம் தான் அதிகம். இன்னொருத்தவங்க வந்து படம் அடித்தது பீக்கில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், அதனால தான் வசூல் சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேர் வச்சிருந்தாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர்னா என்ன சொல்லுவாங்க, மினிமம் கேரண்டி. ஓகே ஓகே, மினிமம் எம்ஜிஆர்னா மினிமம் கேரண்டி. அப்படின்னா என்னென்னா நஷ்டமே இருக்காது, லாபம் நிச்சயம் எடுத்துடலாம். அதாவது லாபம் கம்மியாக இருக்கும், ஆனால் மினிமம் ஃபெயிலியர்னு வைங்க, லாபம் கம்மியாக இருக்கும். மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் படம். அதுக்காக தான் அவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சினிமா ஃபீல்டில் இருந்தவங்கள்லாம் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பேருக்கேற்றது என்னை மிஞ்சியவர் யார் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா வசூலில் அவர் படத்தை அடிச்சு. இன்னொன்று என்னென்னா, ஏதாச்சும் ஒரு படம் வசூல் லாபம் கம்மியாக வச்சுட்டா அவங்கள அப்படியே நோட் பண்ணி வச்சுருவாரு. அடுத்த படத்தை தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே, மற்ற டைரக்டருக்கு மற்ற சினிமா நடிகர்கள்கிட்ட நடித்த படம் லாஸ் ஆகிருந்தா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இவர் அவங்களுக்கு படம் பண்ணி கொடுப்பார். அப்படி தான் பிஆர் பந்துலு, ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து அவங்க எடுத்த படங்களில் நஷ்டம் வந்ததுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு பிஆர் பந்துலுவுக்கு 1000ல் ஒருவனும் ஸ்ரீதருக்கு வந்து உரிமை குரலும் நடித்து அவங்கள ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் சினிமாவில் வந்து அவ்வளவு நாளாக வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. இன்றைக்கி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்த் ஜெயிலர் பண்ணார். ஜெயிலர், ஆமாம், அதில் அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜெயிலர் படம் ஷூட்டிங்கும் போது அந்த இவர் இருக்கார்ல டைரக்டர் நெல்சன் அப்படி வந்தாருன்னா ரஜினிகாந்த் சீட்டை விட்டு எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு அவரே சொன்னார். நெல்சனே, எனக்கே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய நான் வந்து நான் சீட்டை விட்டு எந்திரிச்சிடுவேன், இதுக்காகவே அவர் பக்கம் போகாமல் நான் சுற்றி போவேன் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி ஹீரோக்களுடைய நிலைமை என்னென்னா, டைரக்டரை பார்த்து பயப்படுறாங்க, அதுவும் புது டைரக்டர்களை பார்த்து. காரணம்,
அவர்கள் செல்வாக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ட்ரெண்டு மாறிடுச்சு, நியூ ட்ரெண்ட் வந்துருச்சு. நியூ டைரக்டர்ஸ் நியூ ட்ரெண்டை கொண்டு வராங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஏன் நம்புறாங்க பெருசா? நியூ ட்ரெண்டில் இவங்க தான் டைரக்டர்ஸ். அப்போ அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற ஹீரோயின்ஸுக்கு ஹீரோவுக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா டைரக்டர் யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதே அவங்க தான். ஹீரோ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோ தான். இவங்க வந்தால் தான் எல்லா பேரும் எந்திரிச்சு நிற்கணும். அவர் உள்ளே வராருன்னா, சின்னவர் வராருன்ட்டாங்கன்னா ஒரு ஆள் சேரில் உட்கார மாட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நின்றுடுவாங்க. அந்த மாதிரி சினிமாவை டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இப்போ ஸ்ரீதருக்கு அந்த படத்தை வந்து அவரை வாழ்க்கை வந்து இது பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னேன் ஸ்ரீதருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து பிஆர் பந்துலுவுக்கும் சொன்னேன், 1001 நடு கொடுத்தார். கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கே அந்த மாதிரி உதவியை அவர் 1970 செஞ்சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அப்போ தான் சிஎம் ஆகியிருக்காரு. முரசொலி மாறன் அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருந்தார், ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காரு, மேகலா பிக்சர்ஸ். அதில் நிறைய நஷ்டமாகி முரசொலி மாறன் வீடு ஏலத்துக்கு வரும். அப்போ ஏலத்துக்கு வரும்போது கருணாநிதிட்ட போய் கேட்குறாரு, கருணாநிதி சிஎம் ஏலத்துக்கு வருது பணம் வேணும்னும் போது, நான் இப்போ தான் சிஎம் வந்திருக்கேன், என்கிட்ட கேட்காத, எப்படியாச்சும் சமாளி அப்படின்னு. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் ஐயா டிஎம்கேல தானே இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க உதவி. அப்போ வேண்டாம் வெறுப்பாக அவர் போகிறாரு, எம்ஜிஆர்கிட்ட உதவி செய்வார்னும் போது, அப்போ அவர் கேட்டது வந்து எனக்கு அந்த படத்தை நடித்து ஒரு இது கஷ்டம், வீட்டுக்கு ஏலத்துக்கு போகுது, நம்மகிட்ட உதவி கேட்க தான் வந்திருக்காருன்னு, அவ்வளோதானே, எவ்வளோ ஏலத்துக்கு போகுது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு. இல்லை நீங்கள் பணமாக கொடுக்க வேணாம், ஒரு படம் மட்டும் கால் ஷீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு நான் ஏரியாலாம் விற்றுருவேன் அப்படின்னோடனே, சரி ஆனால் நான் எனக்கு நடிக்க பணம் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணல, கதையே ரெடி பண்ணல. மேகலா பிக்சர்ஸ் எங்கள் தங்கம், எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த எங்கள் தங்கம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மறுநாளே அத்தனை ஏரியாவும் விற்று போச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பணத்தை கொட்டிட்டு போயிட்டான். உடனே வீடையும் அவர் மீட்டு நல்ல வேலை அந்த படம் ஓடணும்னு இது பண்ணாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி அந்த படத்தை வரை எம்ஜிஆர் கருணாநிதி ஃபேமிலி அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அதனால தான் 1970 அது அவர் உணவு சுற்றுவாழம் போகும்போது கருணாநிதி ஏர்போர்ட் வரை வந்தது, நம்ம குடும்பத்துக்கு அவர் இவ்வளோ பெரிய நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படி. ஆனால் முரசொலி மாறன் அந்த நன்றியை கடைசி வரை மறக்கலை. 1972 எம்ஜிஆரை கட்சி விட்டு விளக்கும் போது மீட்டிங் போடுறாரு கருணாநிதி, அவரை கட்சி விட்டு விளக்கணும்னு. ஆதரித்தவர் நெடுஞ்செழியன், அவர் விளக்கக்கூடாதுன்னு முதல்ல எதிர்த்தவர் முரசொலி மாறன். அவர் இந்த நன்றியை மனசு வச்சுட்டு அவர் விளக்கவே கூடாதுன்னு கடைசி வரை அதில் இருந்து. அவர் இறக்கும்போது கூட அவர் பசங்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு வந்த செய்தி கலாநிதி மாறன் உங்ககிட்ட, எம்ஜிஆரை வாழ்க்கையெல்லாம் மறக்காதீங்க, முக்கியமான கட்டத்தில் நம்ம குடும்பம் இது பண்ணும்போது அவர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி சன் டிவிலெல்லாம் பாருங்கள், எம்ஜிஆர் பிறந்த நாள் இன்றைக்கி சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பயங்கரமாக போடுவாங்க, பெருசாக போடுவாங்க. அதுக்கு காரணமே வந்து அவங்க குடும்பம், அவங்க வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு போனது இவ்வளோ பெரிய உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் சினிமா துறையில் வந்து ஒருத்தர் வந்து சும்மா அவ்வளவு நாள் வந்து பெரிய பேரும் போனும் வாங்கலை, பல நல்ல விஷயங்களை செஞ்சு பல இதை செஞ்சு சினிமாவுடைய டெக்னிக்கை கரைச்சி குடிச்சு அப்படிலாம் இருந்ததுனால தான் அந்த படங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ரெண்டாவது இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொன்றிலையும் அவர் கவனம் செலுத்தினார். இப்போ படம் ஒரு பாட்டு எம்ஜிஆருக்கு டியூனை முதல்ல நீங்கள் போட்டு காமிச்சோன்னா அவர் பார்ப்பார், டியூன் பிடிச்சிருச்சா ரைட், அதோட விட்டுற மாட்டார். பாட்டு யாரும் இதுக்கு எழுதணும்னு சொல்லுவார், பாட்டு இவர் தான் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு சங்கே முழங்கன்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்தது, அந்த டைமில் கண்ணதாசனுக்கு இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அப்போ அந்த பாட்டை போட்டு காமிக்கிறாங்க, ஒரு பாட்டை டியூனை, அது என்ன சுச்சுவேஷன்னு எம்ஜிஆர் கேட்கும்போது, நீங்கள் வந்து குடிச்சிட்டு கிளப் டான்ஸரோட டான்ஸ் ஆடணும். அப்போ எம்ஜிஆர் சொல்ல, ஐயோ நான் குடிக்கிற சீன்லாம் நடிக்க மாட்டேன்ப்பான்னு. சரி, காட்சியை மாற்றுறாங்க, இவருக்கு பாட்டிலில் ஊற்றி வைக்கிறாங்க, அவர் ஃப்ளவர் வாஷில் ஊற்றிட்டு அப்படி குடித்த மாதிரி நடித்து டான்ஸ் ஆடுறாரு. அப்போது ஒரு குடிச்சு விட்டு ஹீரோ இவனோட டான்ஸ் ஆடணும், யாரோட கிளப் டான்ஸரோட. அப்போ அந்த இடத்துக்கு பாட்டு வேணும், டைரக்டர் முடிவு பண்ணுறாரு. எம்ஜிஆர் வந்து பெரிய சண்டை கண்ணதாசனுக்கு, கவிஞருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதி சொல்லுங்க,
எல்லாருக்கும் அதிசயம். விஸ்வநாதனுக்கெல்லாம் அதிசயம். என்னப்பா அவர் இவ்வளோ சண்டை போட்டாங்க, அங்கே போய் எழுத சொல்கிறாங்கன்ட்டு, போய் எழுதுங்கன்ட்டார். இங்கேருந்து போகிறாங்க அவர்கிட்ட, கண்ணதாசன்ட்ட. சார் பாட்டு எழுதுனேன், என்ன படம்ப்பா, சங்கை முடங்க, யார் நடிக்கிறா, எம்ஜிஆரா, அவர் எனக்கு பாட்டு கொடுக்க மாட்டார்ப்பா, நீ போப்பா, அவர் கொடுக்க மாட்டார். சார் அவர் சொல்லி தான் சார் வந்திருக்கோம். அவர் சொல்லியே வந்தாரா, அவரே சொன்னாரா, நம்பவே முடியலையா சார், சுச்சுவேஷன் சொல்லியிருந்தாரு. அப்போ சார் இப்போ ஹீரோ குடிச்சிட்டு, அவரை நடிக்க மாட்டாருப்பா, அவ்வளவு புரிஞ்சு வச்சுருந்தார் கண்ணதாசன். அவர் இன்ச் பை இன்ச்சா அவர் நடிக்க மாட்டாருப்பா, இல்லை குடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னார். அங்கே ஒரு பாட்டு. அப்போ தான் கண்ணதாசன் சொல்கிறாரு, குடிச்சிட்டு பாடுற பாட்டு இந்த குடிகார கவிஞர் எழுதுனா தான் நல்லா இருக்கும்னு என்னை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், சிலர் குடிப்பது போல நடிப்பார், சிலர் நடிப்பது போல குடிப்பார், சிலர் பாட்டிலில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார்னு 4 இல்லை. அப்புறம் மீதியும் எழுதி கொடுத்து எம்ஜிஆர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு மற்ற கவிஞர்களை பாட்டு எப்படிப்பா இருக்குன்னு, சூப்பராக இருக்குன்னு. நான் ஏன் அதை எழுத சொன்னேன்னா, குடிச்சிட்டு ஆடும்போது அந்த இன்பம் குடிகாரருக்கு தான் தெரியும், கண்ணதாசனுக்கு தான் அந்த ரசித்து எழுதியிருக்காரு. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இன்னைக்கு வர. அப்போ பாட்டு மெட்டு நல்லா இருக்கணுங்கிறதுல வரிகள் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வரும். முன்னாடியே சண்டை வரும்போது 1901 படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதுறாங்க, எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் சாங் கப்பலில் பாடுற பாட்டு, அதோ அந்த பறவை, அந்த கப்பலில் பாடுற பாட்டு டியூனு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆருக்கு இந்த டியூனு கண்ணதாசன் தான் நல்லா இருக்கும். ஆனால் கண்ணதாசனோட நமக்கு ஃபைட்டு எப்படி கண்ணதாசன் எழுதுன்னு இது 67லயோ நம்ம சங்கை முழங்கு, அது 65ல் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, வாலி எழுதி கொடுக்குறாரு, மற்ற கவிஞர்கள் எழுதி கொடுக்குறாங்க, எதுவுமே பிடிக்கல, எல்லாத்தையுமே ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா கண்ணதாசன் வரட்டும்னு. இவங்களே வெறுத்து போய் கண்ணதாசன் சொல்கிறார், விஸ்வநாதன் சொல்கிறாரு, அப்பா பெரிய வம்பா இருக்குப்பா, இது 20-25 இது எழுதியாச்சும் வேணாங்கிறாரு. கண்ணதாசன்ட்ட போனாதான்ப்பா சரிங்க. மற்றவங்க சொல்ல கண்ணதாசன் பேர் சொன்னாலே கோவப்படுவார், ஆனால் நான் போய் சொல்லி பார்க்குறேன் அப்படின்ட்டு இவர் உள்ளே போய் இந்த பாட்டோட நானும் ராமமூர்த்தியும் பிரிய போகிறோம். கடைசி இது கண்ணதாசன் வச்சு இந்த டியூனை எழுதிக்கிறேன்னு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஒன்று, எக்கேடும் கெட்டு போங்க அப்படின்னு. அந்த வெறுப்பையை அவர் விருப்பம் அவர் எழுதணும். சரி நாங்கள் போயிட்டாங்க கண்ணதாசன்ட்ட. யார், எம்எஸ் விஸ்வநாதன் போய் எம்ஜிஆர் எழுத சொல்கிறார். எம்ஜிஆர் எப்படியா எழுத சொன்னார், நான் கேட்டு வாங்கினேன்ப்பா, அவர் ஒத்துக்கலை, நான் கெஞ்சி கிளறி வாங்கியிருக்கேன், ஒரு பாட்டை எழுதி கொடு. என்ன சுச்சுவேஷன், அடிமைகள் அங்கேருந்து விடுதலை ஆகி கப்பலில் தாய்நாட்டை தூக்கி போகிறாங்க. அந்த இதை சூழ்நிலையை அவங்க பாட்டாக பாடி மகிழ்கிறாங்க. இதுதான்ப்பா சுச்சுவேஷன். அப்படியா எழுதிக்கணும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே அப்படின்னு எழுதிட்டு. அப்போ விஸ்வநாதன் எடுக்க என்ன விளையாடுறியா, 1 மாதமாக போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கா, அவர் எல்லாத்தையும் தூக்கி போகிறாரு, நீ 1 நிமிஷத்தில் அதே வந்த பிறப்பு இதை போய் நீ காமி, அவர் ஒத்துக்கிறலன்னா என்கிட்ட சொல்லுங்கிறேன். இவருக்கு நம்பிக்கையே இல்லை, 1 நிமிஷத்தில் எழுதிட்டார் இந்த பாட்டு, எப்படி ஒத்துக்குவார் அவருன்ட்டு. சரிப்பா, அந்த என்னை தான் திட்ட போகிறாருப்பா, அவர் பிடிக்காதப்பா சொல்லி போய் பாரு, போய் காமிச்சாங்க, ஓகேன்ட்டு. அப்போ தான் கண்ணதாசனுக்கு திருப்பி வர்றாரு. கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் திருப்பி கேட்குறாரு, ஐயோ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி சும்மா நடிக்க தானே செய்கிறீங்க, ஏன் அப்படி கேட்குறாரு. வேற என்ன 1 மாதம் எழுதுறோம் தூக்கி போடுறாரு, ஒரே 3 நிமிஷத்தில் நீங்கள் எழுதுனதை அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. அது எப்படி பார்க்கும்போது அதை அவர் சொல்லியிருக்காரு, பாட்டை மட்டும் எழுதுறவன் கவிஞன் இல்லை, பாட்டை யாருக்காக எழுதுகிறோமோ அந்த ஹீரோவை பற்றி புரிஞ்சுக்கிறவன் தான் கவிஞன். எம்ஜிஆருக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அவரை நடிப்பதற்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி நீ லிரிக் எழுதணும். இப்போ புதிய வானம் புதிய பூமிங்கும்போது கையை மேலே தூக்குவார், புதிய பூமிங்கும்போது கையை கீழே காமிப்பார். அந்த பாட்டு வரிகள் அவர் நடிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அதனால தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் நான் எழுதுனா அவர் வானத்தை கையை காமிப்பார், இதோ இந்த அலைகள் போல வேணும்னா கடலை காமிப்பார். அவர் நடிக்கிறதுக்கு தகுந்தபடி பாடல் வரிகள் எழுதணும்ப்பா, அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். அதனால தான் அவருடைய சைக்காலஜி தெரிஞ்சு அந்த பாட்டை எழுதுனேன் அப்படின்னு. அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இன்னைக்கு வர அப்போ அந்த பாட்டை உருவாக்கியது எம்ஜிஆர் தானே. 10-20 கொடுக்குறாங்க, 20ல் அவர் ஒன்று செலக்ட் பண்ணுறாருன்னா அது உருவாக்கியது யார், டியூனை உருவாக்குனது யார்,
டியூனை இவர் தான் செலக்ட் பண்ணார். அதே மாதிரி படம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில எதை சேர்க்கணும், இது எடிட்டிங், இது எல்லாமே தெரிஞ்சதுனால தான் இவங்க மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து கமலஹாசன் தான் தலையிடுவார், மற்றவங்கெல்லாம் தலையிடவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அதிர்ஷ்டத்தில் ஓடுது. இவர்களெல்லாம் எல்லா துறையிலையும் திறமையோடு இருந்ததுனால தான் அவங்களுடைய படம் வந்து பெரிய பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதுதான். குறிப்பாக அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஆரம்பித்து உங்களுடைய நினைவின் அடிப்படையில் வச்சு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. எம்ஜிஆர் பற்றி நீங்கள் எவ்வளோ பேசணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு எம்ஜிஆர் பற்றின தகவல்களை அறிவு மாறியை கொண்டிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜா சார்.